ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபார்ம்டு வாய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஐசேஜை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஐசேஜ் காலத்துக்கு போகலாம். ஐஸ் ஏஜ் 2.4 மில்லியனுக்கு முன்னாடி ஆரம்பித்து 11,500 வருடம் வரை நீடிச்சிருக்கு. இந்த ஐஸ் ஏஜ் நடக்கும்போது நம்ம பூமியில் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்குது. ரொம்ப கோல்டான டைம், அதனால் ஸ்னோ ஃபுல்லாக நம்ம எர்த்தை கவர் பண்ணியிருக்கு. இந்த டைமை கிளேஷியர்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் அதிகமான ஹீட்டும் இருந்திருக்குது. அது ஆல்ரெடி ஃபார்ம் ஆன பனிக்கட்டியை மெல்ட் பண்ணுது. இந்த டைமை இன்டர்கிளேஷியர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வருஷத்தில் சில காலம் ஃபுல்லாக பனி, அடுத்த சில காலம் ஃபுல்லாக வெயில், இந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்குது. இந்த ரெண்டு கிளைமேட்டும் 17 டைம்ஸ் மாறி மாறி வந்திருக்குது. கிளேஷியர்ஸ் பீரியட்ஸ் தான் இன்டர்கிளேஷியர்ஸ் பீரியட்ஸை விட அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கடைசியாக இருந்த கிளேஷியர்ஸ் 1 lakh to 25,000 வருடம் வரை நீடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இருக்கிறது இன்டர்கிளேஷியர்ஸ் பீரியட். ஸோ திரும்பவும் நம்ம பூமியில் ஐஸ் ஏஜ் வருமானு கேட்டிங்கன்னா அடுத்த 10,000 to 1 lakh வருஷத்தில் வரலான்னு சொல்கிறாங்க. இது எதனால் லேட் ஆகுதுன்னா, அதிக குளோபல் வார்மிங்னால, அதாவது அதிக கார்பன் நம்ம அட்மாஸ்பியரில் ஒரு லேயராக ஃபார்ம் ஆகுறனால அடுத்த ஐசேஜ் வர லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்க மொத்த ஃப்ரெஷ் வாட்டரை எடுக்கும்போது, அதாவது குடிக்கிறதுக்கு ஏற்ப இருக்கிற தண்ணியில் 61% ஐஸ் தான் இருக்குது. இந்த ஐசேஜ் பற்றின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.